வந்தவ செத்தா சாகட்டும்ங்கிறேன். ஆதிரே ஒரு வார்த்தை பாடைக்கும் சொல்லி வச்சிரு. ஆஸ்பத்திரி கொண்டு போட்டோம், உயிர் இருந்தா வீட்டுக்கு கொண்டு வருவோம், இல்லைன்னா அப்படியே வர்ற வழியே போதிச்சுட்டு வந்துருவோம். என்னென்ன கூத்தடிக்கிறா பாரு. அவ்வளவு சொல்லியிருந்தோம், அவங்க கூட போய் பேசியிருக்கா. கூப்பிட்டு திட்டோம்னா மாத்திரை தின்ட்டாளா? சாகட்டும். இப்ப என்ன ஆயிரும்? நம்ம மேல இல்லாத பாசம் எதுக்கு? அது தேவையில்லை. மண்ணுக்குள்ள விட்டு போதச்சோம்னா மண்ணு தின்ட்டு போகுது. எதுக்குது? இப்படி ஒரு ஜென்மமே தேவையில்லை இந்த வீட்டுக்கு. கதிரே போனேன்னு வையன், செத்து போயிடுவோண்டா அண்ணன். எனக்கு வேற வழி இல்ல. அண்ணன் நாண்டுகிட்டு செத்துருவோண்டா. போனேன்னா அதை தான் செய்வேன் நான். எத்தனை குடைச்சல் ஒரு மனுஷனுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையால. வேற வேலை இல்ல. இவ்வளவு பாக்குறதா நமக்கு வேலையா? இருக்கிற 1008 பிரச்சனை இல்ல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு உட்காந்து நிச்சயதார்த்த லிஸ்ட் போட்டு இருக்கோம். அவன் மாத்திரையை தின்ட்டான். மாத்திரையை தின்னு தொலையட்டும், போகட்டும். அப்படியே புதைச்சிட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வரக்கூடாது. வீட்டுக்கு வந்து மாலை போட்டு அவளை படுக்க வைக்க விட மாட்டேன் நானு. வர்ற வழியில அப்படியே தத்தனையடி சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டு வந்துருங்க. வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துருங்க. அப்படியே அவ்வளவுதான். அவளுக்கு கருமாதியும் கிடையாது, வருஷ சடங்கும் கிடையாது. மறந்துடுவேன், அவ்வளவுதான். மறந்துட்டு வேலையை பார்ப்போம். அம்மாவுக்கு சொல்றீப்பா, உன் மக செத்து போயிட்டானு போன் பண்ணி சொல்லிடு. ஆதிரா உனக்கு ஒன்றும் இல்லை. யூல் பி ஆல் ரைட் ஆதிரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சக்தி கொஞ்சம் சீக்கிரமா போ. போறேன். ஆதிரே ஆதிரே, நம்மளாம் இவ்வளோ பேசுறோம், ஒரு அசைவு இல்லையே. ஆதிரே சாப்பிடுவான்னு கூப்பிட்டேன், இப்படி சாப்பாடு வேணான்ட்டு மாத்திரை தின்னுட்டியடி. ஐயோ ஆதிரே ஆதிரே, கண்ணை முழிச்சு பாரு ஆதிரே. ஆதிரே இங்க பாரு, கண்ணை முழிச்சு சண்டை போடவாத வாடி வெள்ளாவின்னு. ஆதிரே ஆதிரே. ஐயோ ஆதிரே ஆதிரே, இங்க பாரு ஆதிரே, பாரு ஆதிரே. ஆதிரே முழிச்சு வந்துருவா நந்தினி, நீ தைரியமா இரு, பயப்படாத, முழிக்க வச்சிருவோம். நான் தைரியமா இருந்து, ஐயோ இது இருக்கணுமே. அத்தை வேற வீட்டுல இல்ல, இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டாலே. ஐயோ அது வேற எனக்கு பயந்து வருதுடி. நீ அத்தை வேற வந்து என்ன ஆட்டம் ஆட போகுதோ. ஆதிரா ஆதிரா, நம்ம தான் இவளுக்கு மருந்து கொடுத்த மாதிரி பேசும் பாத்துக்க. ஆதிரா. ஐயோ சக்தி, வெரசா போ சக்தி. என்ன சக்தி, இன்னும் ஆஸ்பத்திரி வரல? இதோ பக்கத்துல தான், நீ போயிடலாம். ஐயோ ஆதிரா, போறோம்னு சொன்னது ஆஸ்பத்திரிக்கு. நீ ஏதோ யோசிக்காத. கேக்குதா ஆதிரா, கேக்குதா? மயங்கி கிடக்குறாடின்னு பேசாம இரு. அக்கா கேக்கும்க்கா, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாம் கேக்கும். பாருங்க எல்லாம் கேக்குமா? ஐயோ அண்ணா அசைய மாட்டேங்கிறாளே. ஐயோ கல்லுருண்ட மாதிரி படுத்து கிடக்குறாளே. ஐயோ ஐயோ, இவ மாத்திரையே சாப்பிட்டா எனக்கு இப்ப கிரிக்கிருன்னு வருதே. பேசாம இரண்டி. ஐயோ அக்கா, நம்ம பேசினா அவளுக்கு கேக்குமாமே. இதை இப்பதானே சொன்னா. பேசிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் தெம்பா இருப்பால. ஆதிரே ஆதிரே கிடக்கு உடம்பு. ஐயோ அவர் பேச்ச பாத்தீங்களா? செத்து தொலைங்கிறாரு. அண்ணன் பேச்ச அப்படியே கேட்டுவிட்டாளே. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். வாட ஆஸ்பத்திரிக்கு போலான்னா நிக்கிறான் அப்படியே. அவன் அண்ணன் பேச்ச மாரி என்னைக்கு வந்திருக்கான் தெரிஞ்சது தானே. அப்படியே நிப்பாட்டி விட்டாரு பாத்தில, கிழிச்சான். ஐயோ நீ அழுகாதடி, பொறுமையா இரு. இவளை பார்த்துட்டு பிறகு அவளை பத்தி பேசிக்கிறலாம். எனக்கே பயந்து வருது. இவளை காப்பாத்துனா போதும்க்கா. நீ புலம்பாத நந்தினி, உனக்கு உடம்புக்கு வந்துட போகுது. ஐயோ அண்ணி ஒண்ணு இல்ல, நீ கொஞ்சம் தைரியமா இருங்களேன். பாவம் புள்ள. சக்தி இன்னும் கொஞ்சம் முன்னால லெஃப்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் பாரு. போ 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 சக்தி, போ சக்தி. ஏதோ சொல்றா பாரு. வெரசா போ. இந்த உடம்பு வேற சில்லுன்னு ஆயிட்டு வருது. ஆதிரே சில்லுன்னு ஆயிட்டாலே. ரொம்ப ஐயோ இங்க பாரு, உனக்கு அருணுக்கு தான் கல்யாணம் நடக்கும். நாங்க செஞ்சு வைக்கிறோம். ஆஸ்பத்திரில இருந்து வெளில போனோன்னே நாங்க செஞ்சு வைக்கிறோம். சொல்லுக்கா, நீயும் சொல்லு.
ஆமா சரிடி, ஆமா சரிடி, செஞ்சு வைப்போம். கேக்கும் அவளுக்கு, கேக்கும். ஆதிரா ஆதிரா பாரு ஆதிரா, கண்ணை திறந்து பாரு. சக்தி பல்ஸ் வேற கம்மியாது சக்தி, எங்கனாச்சும் நிறுத்து. ஆஸ்பத்திரி மாதிரி தெரிஞ்சாலே நிறுத்திரு. இதோ பக்கத்துல வந்தாச்சா, நீ பயப்படாதீங்க, போயிடலாம். எனக்கு பயந்து வருதே. முருகா 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 முருகா. ஐயோ மூச்சு வேற கம்மியா இருக்கு சக்தி. ஐயோ என்னாட்டி முடியல. அம்மா ஐயோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை காணுமே. வர ஆஸ்பத்திரியில நிறுத்து சக்தி. சில்லுன்னு வருதுடி உடம்பு, ஐயையோ. பயமா இருக்கு. எப்போ மாத்திரை ஐயோ சாப்பிட்டாலும் சில்லுன்னு ஆறாளே. ஓ, சிஸ்டர், ஒரு எமர்ஜென்சி. ஸ்ட்ரெச்சர் எங்க இருக்கு? சார் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு அண்ணே, போங்க. வாங்கண்ணே. பாத்து. அது ஒண்ணும் இல்ல அண்ணா, போங்கண்ணே. அதிர அதிர ஆதிரா அதிரே இங்க பாரு ஆஸ்பத்திரி வந்துட்டோம். உனக்கு ஒண்ணும் இல்ல. அதிர ஒண்ணும் இல்ல, வந்துட்டோம். ஆதிரே ஆதிரே உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாரு டாக்டர் கிட்டே வந்துட்டோம். பா எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டோம். முருகா காப்பாத்திரு. மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். யாருமா? இவங்க தான் டாக்டர். என்னம்மா பிரச்சனை? தூக்க மாத்திரை சாப்பிட்டா டாக்டர். சூசைட் அட்டம்ப்டா? ஆமா டாக்டர், பிடிக்காத கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டாங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து. அதனால அவ இப்படி பண்ணிட்டா. எதுக்குடி எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட எதுவும் மறைக்க கூடாதுக்கா, எல்லாத்தையும் சொல்லிடணும். ஒண்ணும் இல்ல டாக்டர், நீங்க காப்பாத்திருவீங்கல்ல. என்ன கேஸ்னு கேட்க தான் நான் வந்தேன். நீங்களே சூசைட் அட்டம்ப்ட்னு சொல்றீங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆத்தி போலீஸ்க்கா? என்ன கேக்குறீங்க டாக்டர்? ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வருவாங்களா இல்ல போலீஸ்க்கு போவாங்களா? அம்மா நீங்க ரொம்ப எமோஷனலா பேசுறீங்கம்மா. இதனால உங்களுக்கு தான்மா பிரச்சனை. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குமா. பேஷண்ட் வேற ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா. கிரிட்டிக்கலா? ஐயோ என்னக்கா சொல்றாரு இவரு? போலீஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா, அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஏன் டாக்டர், இப்பதான் சட்டம்லாம் மாறி இருக்குல்ல. ஒருத்தரை காப்பாத்துறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதெல்லாம் கரெக்ட் தாம்மா. எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. ஐயோ என்ன ப்ரொசீஜர்? டாக்டர், என்னங்க நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா பாத்துப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எதை நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி இருங்க, நீ உங்களால பார்க்க முடியுமா இல்ல நாங்க வேற இடத்துக்கு கூட்டு போவா?
சக்தி பொறுமையா சக்தி, இரு. சக்தி இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஆ, டாக்டர் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். வில் டேக் ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எங்க சைன் பண்ண சொல்றீங்களோ அங்கெல்லாம் சைன் பண்ணி கொடுக்கறோம். எங்களுக்கு அவ உயிர் முக்கியம். ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், நீங்க எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போடுறோம். இப்ப என் கண்ணுக்கு நீங்க தான் சாமியா தெரியுறீங்க. அவ உயிரை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர், அது போதும். ஓகேம்மா ஓகேம்மா. சிஸ்டர், இவங்கள யாராவது ஒருத்தரை கூட்டு போய் பேஷண்டோட டீடைல்ஸ் வாங்கிக்கிங்க. லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் Okay, பண்ணிடுங்க. doctor. நான் உள்ள போய் பார்க்கறேன். யாராவது ஒருத்தர் என் கூட வந்து பேஷண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த இவர் வீட்ல யாராவது அவ்வளோ தூக்க மாத்திரை வைப்பாங்களா? ஆ, எங்க மாமியார் அது தினைக்கும் ஒண்ணு போடுவாங்க. இவ அதை எடுத்து மொத்தமா போட்டுட்டா. அக்கா மனசு கஷ்டத்துல இருக்க பொண்ணை தனியா விடலாமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா நீங்க? அவங்கள தூக்க மாத்திரை போட விட்டுட்டு இங்க வந்து கதர்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர் நீங்க வாங்க, நான் வரேன். வாங்க. வாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவளை தனியா விட்டுருக்க கூடாது. அவங்களுக்கு பயந்து இவளை தனியா விட்டது பெரிய தப்பா போயிருச்சு. இவங்க வேற பயமுறுத்திட்டு போறாங்க. என்ன ஜனனி? கிரிட்டிக்கல்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. எனக்கு அப்படியே தலைலாம் சுத்துது. இப்பதான் மனுஷியா மாறி வந்துட்டு இருந்தா, ஐயோ, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டா. அந்த தருதல் என் புருஷனுக்கு போனை போட்டு சொல்லுங்கக்கா அவ கிரிட்டிக்கலா இருக்கான்னு. இந்த அந்த மனுஷ பிறவங்க ரெண்டும் வீட்டுல கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கே, சந்தோஷப்பட்டுக்குங்க. ஐயோ எனக்கு ஆத்தாமையா இருக்கு. ஈரமே இல்லாத பிறவிங்க. முருகா, இந்த பிள்ளை எப்படியாவது காப்பாத்து. நான் ஐயோ அக்கா சில்லறை வச்சிருக்கீங்க. என்னட்டு இது? நீ வச்சிருக்கியா? இல்லக்கா. ஐயோ இல்லையா, அப்படியே தானே ஓடியாந்தோம். இருங்க வரேன். அக்கா உங்ககிட்ட ₹1 இருக்குமாக்கா? நாங்க வசதியானவங்க தான். அது அவசரத்துல வரப்போ எதுவும் எடுக்காம வந்துட்டோம். இப்போ ஒரு தம்பி போனார்ல, அவர் வந்தோடனே வாங்கி கொடுத்துறேன். வேண்டுதல்க்கா. முருகா, முருகர் தான் உங்களை அமுச்சு வச்சிருக்காரு. முருகா நான் வேண்டிக்கிறேன் முருகா. ஆதிரை கல்யாணமாகி அவளுக்கு புள்ள பிறந்து அதுக்கு தண்ணி அள்ளி விட்டு அது திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டிட்டு வந்து மொட்டை அடிக்கிறேன். அப்புறம் தான் பேரே வைக்க விடுவேன். அதை 4 தலைமுறைக்கு செய்ய சொல்றேன். அவளை எப்படியாவது காப்பாத்திரு முருகா. முருகா ஐயோ ஒன்னும் ஆகாதுல்ல ஜனனி? அக்கா ஒன்னும் ஆகாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க சேர்வுமன் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை மேடம். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்காங்க. நம்பவே முடியல என்னால. நீங்க அன்னைக்கு பிரின்சிபல் கிட்ட வந்து பேசிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் காலேஜ்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்னா அது நம்ம தர்ஷன் தான். நிச்சயமா இது மாதிரி நல்ல ஸ்டூடெண்டா பார்க்க முடியாது. எல்லாமே உங்க வளர்ப்பு தான். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ மேம். ஓகே மேடம், கிளாஸுக்கு டைம் ஆச்சு. அப்ப நான் வரேன். Thank you, ma'am. வரேன் மேடம், வரேன். மா இன்னும் 5 மினிட்ஸ்ல லாஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடும். நான் கிளாஸ் முடிச்சிட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். பாய். நல்லபடி என்ன? பண்ணதுக்காக என்ன பண்ணு சொல்லிடாத ப்ளீஸ். ஓடிக்கிற. ஏய் போ, வண்டியில ஏறு. அருண். அண்ணா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சும்மா தான் அண்ணா. ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை.
முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சட்டெல்லாம் கசங்க இருக்கு. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே. யூஆர் ஆல் ரைட்? அண்ணே ஐம் ஆல் ரைட். ஆர் யூ ஷூர்? ஷோர் சொல்கிறேன்ல. நீ நம்ம ஆடிட்டர் கிட்ட ஏதோ ஒரு புது பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னு சொன்னியாமே, அவர் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. why aren't you picking up the call? அங்கே தான் போயிட்டுருக்கேண்ணே. போறேன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ இப்போ கிளம்பிட்டேண்ணே. போய் பாரு. ஆ எனக்கா ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. வந்து ஏதாவது தாக்கல் சொல்லலாம்ல, இது நடக்குது அது நடக்கல, இது செய்கிறாங்க செய்யலன்னு. உள்ளனே இருக்காங்க, வெளியிலேயே வரலையே. செத்த பொருடி, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க பார்க்க வேணாமா? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க, இரு. ஐயோ சரியான லூசுக்காய். கரெக்டு தான். இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணிக்க பார்ப்பாங்க? அப்படி பார்த்தா நான்லாம் 4500 தடவை தற்கொலை பண்ணியிருக்கணும். அப்ப நானு சொல்லுங்க எத்தனை தடவை? ஒரு வீம்பா வைராகியமா அருணை கட்டிக்கிட்டு இவங்க முன்னாடி வாழ்ந்திருக்க வேண்டாமா? இப்படி பண்ணி வச்சிருக்கு பைத்தியம். ஆனா சக்தி, உன் குடும்பம் நல்ல குடும்பம்ப்பா. முடிவெல்லாம் நீங்க பட்டு பட்டுன்னு எடுத்துடுறீங்க, மொத்த டென்ஷனை எங்க தலையில கட்டிடுறீங்க. நல்ல பாலிசி. அதை விடுடி, அவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? சரி இப்ப அத்தை கதையை என்ன, அதை சொல்லு. போன் போட்டு சொல்லுவோமா என்ன? ஆமாக்கா. ஐயோ போனை போட்டு சொல்லிடுவோமா? இல்லைனா அதுக்கு வேற ஏன் கிட்ட சொல்லல, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு அதுக்கு வேற திங்க திங்கன்னு குதிப்பாக. ஆமாம் ஜனனி. அக்கா இப்ப ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அவ சரியாய் வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். என்னத்த ஒரே கிரிட்டிக்கலா இருக்குன்றாங்களே, ஒன்றும் விளங்கலையே. ஐயோ எனக்கு இந்த ஆஸ்பத்திரியே சுத்துதே, அப்படியே எனக்கு அப்படியே கிறுக்கிறுன்னு வருது, தலை சுத்துது. யாராவது தண்ணி கொடுங்களே. உட்காரு முதல்ல, இந்த தண்ணி மட்டும் போதும். நீ சித்த பேசாம இரு, அப்புறம் உனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடும், அதுக்கு தனியா வைத்தியம் பார்க்கணும். இதான் இங்கனே பக்கத்து ரூம்ல உன்னை அட்மிட் பண்ற மாதிரி ஆயிரும். எனக்கு ஒன்றும் வராதுக்கா. ஐயோ வீட்டு புள்ளியை தூக்கிட்டு போனாங்களே, என்னாச்சு ஏதாச்சு? என் புருஷன் அண்ணன் சொன்னபடியே அப்படியே நின்னா. நான் இல்லைன்னு சொல்லல. ஃபோன் கூட போடக்கூடாதா? ஏன் கவலைப்படக்கூடாதா? என்ன மனுஷ ஜென்மம்? ஏய், அவங்க பிரச்சனை, அவங்க கவலைப்படுறாங்களே, எப்படியோ போய் தொலைகிறாங்க. நீ நிப்பாட்ட முடியலையேக்கா. இது இந்த நெட்டகோக்கு படப்படன்னு பேசுதே தவிர சரியான கோலக்கா. அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது போயிடும், இல்லை எப்படியாவது தப்பிச்சு விட்டுலான்னு பார்த்தா இப்படி மொத்தமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாளே. ஐயோ நான் தேவையில்லாம இதை நெகட்டிவாலாம் பேசுறேனே, தப்பு. நர்ஸ் வந்துட்டாங்க. நர்ஸக்கா என்னங்க, கண்ணு பிரிச்சுட்டாளா, பாக்குறாளா, பேசுறாளா, நடக்கிறாளா, ஏதாவது பண்றாளா? இருங்கக்கா. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுமா. மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். பாக்குறாளா, பேசுறாளா, நடக்கிறாளா, ஏதாவது பண்றாளா? இருங்கக்கா. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுமா. மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். டாக்டர் வந்து சொல்லுவாங்கம்மா, சரிங்களா? இங்க என்னக்கா, எதுவுமே நான் சொல்ல முடியாது, டாக்டர் தான் வந்து சொல்லணும்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஐயோ இல்லக்கா, அவ ஏதோ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கா. மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சாமே. அக்கா அப்ப நான் சாப்பிடவான்னு சொல்லும் போதே இந்த அப்பவே போயிருக்காக்கா, சாப்பிட்டுருக்காக்கா. ஐயோ போச்சுக்கா, போச்சு. ஐயோ நான் தாக்கா பார்க்காம விட்டுட்டேன், நான் தான் பார்க்காம விட்டுட்டேன். வீட்டு வந்து உட்காரு. இப்போ உனக்கு தான் உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது, பேசாம கொஞ்ச நேரம் இரு. நான் தான் பார்க்காம விட்டேன், நான் பார்க்கல. தண்ணிய குடி முதல்ல. நீ இந்த வாயை மூடு. ஐயோ என்ன பிரச்சனை? முருகா முருகா, கடன் வாங்கிலாம் வேண்டுதல் வச்சேனே, என்னை கைவிட்டுறாத, அந்த புள்ளையை கைவிட்டுறாத, அந்த புள்ளையை எப்படியாவது காப்பாத்திரு. காய தரது காட்டு.
ஐயோ தண்ணி வேற ஒரு மாதிரி இருக்கே. சக்தி உப்பு கறிக்குது சக்தி. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கவே எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். கொஞ்சம் அமைதியா இருடி. ஐயோ முருகா முருகா கரை சேர்த்துரு முருகா. அக்கா நீங்க பேசாம அமைதியா இருங்க. ஐயோ ஐயோ இந்த கதவு வழியா அவன் நடந்து வந்தா போதும் முருகா.